to you. I am Akshay, a Python and AI application developer from Cohen Labs. So, in this session, it's going to be a very, something I've all used for the past 4 years of my life. So, you would be the experts more than me over here. So, let's have a discussion. ரெண்டு பேர் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். We are building agentic AI apps with Google's Agent Development Kit. ஆரம்பிக்கும் போதே கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். Can machines think? ஓகே, ஒருத்தர் கூட எஸ் சொல்லியா? ரைட். உங்கள் எல்லா அசைன்மெண்ட்டும் இப்போ ChatGPT தான் நீங்கள் எழுதிருக்கீங்க இத்தனை வருஷமா. காலேஜில் எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணிட்டீங்க. கோப்பையில் தான் கோடு படித்து கொடுக்குது. இது எல்லாமே பண்ணி கொடுத்துமே வந்து மிஷின்ஸால் திங்க் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறீங்களா நீங்கள் இன்னும்? நோ. ஓகே. எனிவன் வாண்ட்ஸ் டு ஷேர் ஒய் இட் கான்ட் திங்க்? லைக் திங்க்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதால் ஏன் அதை பண்ண முடியல? யாராச்சும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே. Machines can't reach, AI can't replace us. For example, when we are cooking, your mom will understand what your little salt is. Like if you tell the machine to put a little salt, it won't understand what it is. So machines can't think, it only works on what it is. Right. Our response, like I'll rephrase it again, machines can't think on its own, it only works on what we give it. That's what she had shared. ஸோ இப்போ இந்திரன் படத்தில் வந்து டிவி போடுனா சிட்டி போடணும் அந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகே. ஸோ திஸ் கொஷின் இஸ் நாட் நியூ. இப்போ நம்ம ChatGPT பார்த்ததுனால லைக் வி எக்ஸ்ட்ரா கான்ஷியஸ் லைக் ஆர் தீஸ் திங்ஸ் திங்கிங், இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம இப்போ ரைஸ் ஆகுது. பட் திஸ் கொஷின் இஸ் ஓல்டர் தென் த ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இட் செல்ஃப். ரைட். We didn't just ask this in 2020 when ChatGPT came. They've asked the same question in 1950 itself. How many of you here have watched the movie Imitation Game? The Imitation Game, Benedict Cumberbatch, Life of Alan Turing. ஒருத்தர் தான் பார்த்துருக்கீங்களா? ரைட். Alan Turing, okay. Most of them பார்க்காதனால I'll give you a quick rundown, like who he is and what he did. Alan Turing, he's the father of computer science. Charles Babbage is the father of computers, right? He's the father of the field of computer science, Alan Turing. Alan Turing, he's a British mathematician. World War II நடந்தப்போ இப்போ ஜெர்மனி வந்து வார் ஜெயிக்கிற நிலைமையில் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆலைட் ஃபோர்ஸஸ்க்கு வந்துட்டு வேறு வழியே இல்லை. வார் வந்து ரொம்ப டயரான கான்சிக்வன்ஸ். இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் தோற்றுரும். அப்போ வந்துட்டு தே ஹையர் குரூப் ஆஃப் கிரிப்டோகிராஃபி எக்ஸ்பர்ட்ஸ். ஒன் ஆஃப் தெம் வாஸ் Alan Turing. And he made this general purpose machine solver which cracked the Enigma code. And the code crack panadala, like any of you here know what Enigma is? Okay, good. What encryption means? WhatsApp use பண்றீங்களா? end-to-end encryptனா என்ன அர்த்தம்? அது இப்போ நம்ம அனுப்புறது நமக்கு மட்டும்தான் தெரியும், அனுப்புறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நடுவில் வாட்ஸ்அப்புக்கோ வேறு யாரோ இன்டர்மீடியரியோ வந்து உங்கள் மெசேஜ் வந்து ஸ்பூஃப் பண்ண முடியாது. அதுதானே என்கிரிப்ஷனுக்கு அர்த்தம். Same way, the Nazi forces used an encryption method called as Enigma. அந்த கோடை வந்து யாராலையும் கிராக் பண்ணவே முடியல. அந்த கோட் கிராக் பண்ணதுனால they saved 14 million lives. ஆலன் டியூரிங் உயிரோடு இருக்கும்போது இப்படிலாம் அவர் பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் இருக்கும்போதும் வந்து அவங்க ஸ்டேட் லைக் அந்த அவங்க கவர்மெண்ட்டே வந்து கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அவங்களுக்கு கொன்னாங்க. பட் ஆனால் த சிங்கிள் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் in this entire century was Alan Turing. அவங்க வாழும்போது யாருக்குமே தெரியல, அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு தெரியுது. He has saved 14 million lives by intercepting the messages. Enigma message encrypt பண்ணதுனால இப்போ let's say Germany is going to bomb Bletchley Park tomorrow afternoon 3 PM. ஸோ நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து சிவிலியன்ஸ் எவாக்குவேட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் சேவ் பண்ணாங்க. அப்போது அந்த சேவ் பண்ணும்போது அந்த கோட் கிராக் பண்ண உருவாக்கின ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மிஷின்ஸ் தான் வந்து பேவ் த வே ஃபார் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்டேட் மிஷின்ஸ் ஆஸ் வி நோ டுடே. அந்த மிஷின் உருவாக்கும் போது he asked the question, can machines think?
நம்ம வந்து அவங்க பர்ஸ்பெக்டிவ்லேருந்தே பார்ப்போமா? A.M. Turing, 1950, Computing Machinery and Intelligence. He asked the same question. Can machines think? If you see these two words, machine and think together, இன்னைக்கு கூட உங்களால் வந்து அது ஒத்துக்க முடியல. ஆனால் 1950s கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க யாருமே. ஏன்னா அப்போ இருக்கிறது வந்து இன்னும் லைக் எப்படி சொல்ற கால்குலேட்டர் லெவலில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர்ஸ் கூட அப்போ கிடையாது. ஸோ லெட்ஸ் ஹாவ் அ தாட் எக்ஸ்பெரிமெண்ட். மிஷின் அண்ட் திங்க்ன்றது ரெண்டு வார்த்தை பக்கத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து லைக் எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். லெட்ஸ் ரீப்ளேஸ் தட் கொஸ்டின் வித் சம்திங் எல்ஸ். அந்த ரீப்ளேஸ் பண்ணுற கொஸ்டின் தான் டியூரிங் டெஸ்ட். How many of you here already know about Turing test? Great. Now, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். டியூரிங் யோசிச்சா மாதிரி நம்ம வரும். உங்கள் கண்ணு முன்னாடி 2 டோர் இருக்குது. டோருக்கு அந்த பக்கம் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. இங்கே ஒரு லைக் ஏன்றதும் வந்து ஒரு ஹியூமன் தான், பீன்றதும் ஒரு ஹியூமன் தான். இவங்க வந்து இவங்க ஃபீமேல், இவங்க மேல். இங்கே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். டோருக்கு அந்த பக்கம் அவங்க 2 பேர் இருக்காங்க. உங்களால் அந்த டோருக்கு அந்த சைடு எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்னா, இங்கேருந்து நீங்கள் வந்து சிட் பேப்பரில் எழுதி அதை வந்து டோர் கடியில் வந்து ஸ்லைட் பண்ணி விட்டு அதை அவங்க பார்த்து அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் மட்டும் எழுதி அனுப்புவதை விட அவங்க வாய்ஸ் கேட்காது உங்களுக்கு, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த பேப்பரில் இருக்கிற அந்த மெசேஜ் மட்டும்தான் உங்கள் 2 பேருக்கான ஒரே கம்யூனிகேஷன் மீடியம். இப்போது அந்த சைடு இருக்க பர்சனோட கோல் வந்துட்டு இங்கே இருக்க பர்சன் வந்து லைக் லெட்ஸே இங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க, இங்கே ஒரு பையன் இருக்காங்க. ஆனால் 2 பேர், இந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் பையன் தான் சொல்கிறாங்க, இவங்களும் வந்து நான் பையன் தான் சொல்கிறாங்க. அனுப்புகிற மெசேஜ் மட்டும் தான் இவங்களுக்கு தெரியுது, டோருக்கு அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு. இவங்களோட கோல் இங்கே என்ன இருக்கும்? சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இருக்க பர்சனை நான் பையன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது. இவங்க கோல் என்ன இருக்கும்? நான் உண்மையிலே பையன் சொல்லிட்டு இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது, உண்மையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது. இப்படி வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது ஆர் ஏபிள் டு விஷுவலைஸ் தி சினாரியோ? இந்த இடத்துல இன்விஜிலேட்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கொஷின்ஸ் அவங்க கிட்ட கேட்பீங்க? லைக் உங்கள் ஹேர் வந்து லாங்காக இருக்குமா இல்லை ஷார்ட்டாக இருக்குமா, அந்த மாதிரி கொஷின் கேட்டால் என்னன்னு சொல்லலாம். 2 பேருமே போய் சொல்லலாம், 2 பேரும் என்ன வேணால் சொல்லலாம். அதை வச்சு அப்போ என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் அவங்களால கண்டுபிடிக்க முடியும்? இதை வந்து இன்னும் ஒரு லெவல் டீப்பாக போகலாமா? இங்கே இருக்கிறது வந்துட்டு ஒரு பொண்ணு பையனாக வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்படி இல்லாமல் இங்கே இருக்கிறது வந்து ஒரு மிஷின் மனுஷனாக நடிக்குது. இங்கே இருக்கிறது ஒரு மனுஷன். இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது இங்கே மிஷின் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்னா 2 டோர் பின்னாடி ஏதோ ஒரு டோரில் ஆனால் ஒரு மிஷின் தான் பேசிகிட்டு இருக்கு. அது எதுன்னு எனக்கு தெரியல. இவங்க 2 பேர் அனுப்புகிற மெசேஜ் வச்சு மட்டும் நான் கண்டுபிடிக்கணும் எது மிஷின் சொல்லிட்டு. இதுதான் பேசிக் ஆஃப் டியூரிங் டெஸ்ட். கேன் மிஷின்ஸ் திங்க்ன்ற அந்த கொஸ்டினை வந்துட்டு டியூரிங் வந்து இப்படி ரீஃப்ரேஸ் பண்ணார். எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து நம்ம மனுஷங்களை ஏமாத்துது, நானும் ஒரு மனுஷன் தான் சொல்லிட்டு. எப்போ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏமாற்ற ஆரம்பிச்சிருச்சோ அப்போ வந்து அது யோசிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம நம்பலாம் அப்படின்னு அந்த கொஸ்டினை ரீஃப்ரேஸ் பண்ணார். இப்போது நீங்கள் டெய்லி ChatGPT பேசிகிட்டு இருக்கீங்க. வெறும் அந்த மெசேஜ் மட்டும் படித்து பார்த்தா உங்களுக்கு ChatGPTன்னு தெரியுமா? அந்த எமோஜிஸ் ஃபார்மேட்டிங் அதெல்லாம் விட்டுருங்க. வெறும் அந்த மெசேஜ் இந்த டியூரிங் டெஸ்ட் மாதிரியே டோருக்கு அந்த பக்கத்துலேருந்து வந்து ஒரு பிரிண்டட் ஷீட்டு எழுதின ஷீட்டு மட்டும் வருது, கண்டென்ட்டாக வருதுன்னா அதை படித்து பார்த்தா மட்டும் உங்களுக்கு ChatGPTன்னு தெரியுமா? சில பேர் அதாவது நீங்கள் உங்கள் ஸ்டாஃபுக்கு அனுப்புகிற இமெயிலோ அனுப்புகிற மெசேஜஸோ முக்கால்வாசி ChatGPT தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வச்சு மட்டும் உங்களால் இப்போ கண்டுபிடிக்க முடியல அது ஒரு மனுஷனா இல்லை மிஷின் எழுதுனாலும் கூட. ஸோ இப்போ என்ன நினைக்கிறீங்க? மிஷின் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறீங்களா? அதான் இப்போவே நம்ம நம்ப மாட்டோம். 1950 இந்த கோல் போஸ்ட் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிஷின் யோசிக்க ஆரம்பிச்சது. மிஷின் என்னதான் பண்ணாலும் நம்ம திருப்பி அந்த கோல் போஸ்ட் நவுத்திட்டே தான் இருப்போமே தவிர அது யோசிக்க ஆரம்பிச்சு நம்ம ஒத்துக்கவே மாட்டோம் கடைசி வரைக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த அப்போசிஷன்ஸ். லைக் இன்னைக்கு இல்லை, அன்னையிலேருந்து இந்த அப்போசிஷன் எல்லாருமே வச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த டெஃபினிஷன்லேருந்தே ஆரம்பிப்போம்.
இன்டெலிஜென்ஸ்க்கான சைன் வந்து என்னென்னா, இப்போ டியூரிங் சொல்கிற மாதிரி இந்த டியூரிங் டெஸ்ட் பாஸ் பண்ணிச்சுட்டு இன்டெலிஜென்ட் நம்ம ஆரம்பிப்போம். இது வந்துட்டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியலான இன்டெலிஜென்ஸ். நம்ம இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஏஐலேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நமக்கு ஏஐ என்னன்னு தெரியுது. இப்போ நமக்கு ஏஐனா என்னன்னு தெரியுது. ஏஜென்டிக் ஏஐனா என்ன? எக்ஸாக்டான ஆன்சர் அதுதான். நீங்கள் திருப்பி திருப்பி, அதாவது எக்ஸாக்டான ஆன்சர் வந்து இட்ஸ் டூயிங் த ஒர்க் இன்ஸ்ட் ஆஃப் அஸ் ஆஸ்கிங் அகெயின் அண்ட் அகெயின். அவங்க சொன்ன ஆன்சர் தான் ஆக்சுவலாக. ஜென்ரேட்டிவ் ஏஐ இஸ் ரியாக்டிவ், பட் ஏஜென்டிவ் ஏஐ இஸ் ப்ரோஆக்டிவ். இப்போ நீங்கள் லெட்ஸ் சே 2 years பேக் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி அசைன்மெண்ட் எழுதிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் வருமா? யூ ஆஸ்க் அ கொஸ்டின், யூ கெட் பேக் அ ரெஸ்பான்ஸ். பட் இன்னைக்கு இருக்க ChatGPT கேட்கும் போது எப்படி இருக்குது? Anyone wants to share? நீங்கள் யூஸ் பண்ணாத எதுவும் நான் புதுசாக காட்டல. லைக் இந்த சப்ஜெக்டில் யூஸ் பண்ணுற சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்ஸே நீங்கள் தான். ஐம் ஜஸ்ட் ஷோயிங் இட். சின்ஸ் ஆல் ஆஃப் யூ ஆர் குவைட், ஐம் ஜஸ்ட் ஷோயிங் இட். ஓகே, let's say we ask a question. சரி, இங்கே எத்தனை பேர் வந்து பாலக்காடு போயிருக்கீங்க? ஓகே, நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு நாள் சும்மா ரேண்டமாக யோசிச்சு, சரி வா பாலக்காடு போகலாம் அப்படின்னு பைக் எடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி அங்கே போனதே கிடையாது, அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. போகிற வழியில் வண்டி நிறுத்திட்டு தான் உட்காந்து தேடுறோம், பாலக்காடில் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா தேடுறோம். அதெல்லாம் சஜஷன்ஸு, அப்புறம் யூடியூப் வீடியோலாம் பார்க்குறோம். அப்போ தான் இந்த ரிவ்யூ வீடியோ அதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாமா ஏஐ வச்சு? ஓகே, asked a question, it gave an answer. இந்த ஆன்சர் நீங்கள் படித்து பார்க்காமலே சொல்லலாம் இதில் இந்த ஆன்சரில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கலான்னு. anyone wants to give a try? What are the likely pitfalls this answer would have? What is lacking here? Okay, answer is too verbose. What's lacking here is the real time data. லைக் ட்ரிப் இப்போ போகிறீங்கன்னா இப்போக்கான இன்ஃபர்மேஷன் அது இல்லை பழைய இன்ஃபர்மேஷனா? ஆல் ஆஃப் யூ நோ ரைட், LLMs hallucinate a lot and they have a knowledge cut off. லைக் லெட்ஸ் சே ஒரு 2 years பேக் வந்து நீங்கள் ChatGPT இன்னைக்கு பிரசிடென்ட் யாருன்னு இன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் அதால் கூகுளில் தேடி பார்க்காம சொல்ல முடியுமா? அதுக்கே தெரியுமா? ஏன்னா அதோட ட்ரைனிங் டேட்டாவில் இல்லை. இன்னைக்கு டேட்டுக்கான கோல்டு ப்ரைஸோ இப்போ யார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ இந்த மாதிரி இன்னைக்கு அன்றாட மாற இன்ஃபர்மேஷனோட கான்டெக்ட் வந்துட்டு அதோட ட்ரைனிங் டேட்டாவில் இல்லை. ஸோ கேட்டாலும் அதில் சொல்ல முடியாது. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. நம்ம ஒரு கொஷின் கேட்டிருக்கோம், கேட்டவுடனே ஆன்சர் மட்டும் வந்திருக்கு. அந்த ஆன்சர் எதுலேருந்து வந்திருக்குன்னா அதோட ட்ரைனிங் டேட்டாவில் வந்திருக்கு. மேபி பாலக்காடில் இப்போ ரீசெண்டாக ஒரு கான்செப்ட் வந்திருக்கலாம், ஏதாச்சும் புது அட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். நீங்கள் கூகுளில் இந்த query போட்ட உடனே லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். இதில் வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் மாடல் நீங்கள் கேட்கும்போது அதோட ட்ரைனிங் டேட்டாலேருந்து மட்டும் தான் ரிசல்ட்ஸ் வரும். ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச் ஆகிற இன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவுடேட்டடான ஃபேக்ட்ஸ் கொடுக்கறதுனால திஸ் இஸ் ஃபாலிங் ஷார்ட் ஹியர். திஸ் இஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ. யூ ஆஸ்க் அ கொஸ்டின், இட் கிவ்ஸ் அன் ஆன்சர்.
Now let's try agentic AI. You're seeing this thinking tab, right? What's going on here? It's searching up for restaurants in Palakkad. It's going through all these websites. It's writing a travel plan, finalizing it. Okay. So you asked the question, the answer didn't come right away. There were multiple steps before it came to an answer. And in those multiple steps, it queried from 82 different websites and used the information to give us an answer. So if you go through this, what and all happened here? It reasoned about what to do. It had a plan. It did some actions. Actions like Google search பண்றது. Google போய் search பண்ணிட்டு என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் வருதோ அதுல இருந்து படிச்சு பார்க்கிறது. Then it observed those answers. அது சொல்ற எல்லா ஆன்சர் படிச்சு பார்த்துட்டு then it gave you a final response. This is what agentic AI is. மினிமலான நம்ம இன்புட்டோடயே it will iterate again and again till it's able to reason, plan, act, then give you a response. எத்தனை பேர் வந்து ஜென்ஐல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க? லைக் ChatGPT API, Gemini API யூஸ் பண்ணி உங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் ஓகே கிரேட், மீ டூ. ஸோ நம்ம ஜென்ஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஜென்ரேட்டிவ் AI ப்ராஜெக்ட்லேருந்து இல்லாமல் ஒரு ஏஜென்டிக் AI ப்ராஜெக்டாக மாற்றுறதுக்கான அந்த டிரான்சாக்ஷன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ChatGPT அதே கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு அதே திருப்பி தன்னை கேள்வி கேட்டுக்கிட்டு, இப்போ நம்ம மைண்டில் யோசிக்கிற மாதிரி ஒரு இன்டர்னல் டயலாகோட திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டு then only it came to the answer, right? How do we enable this in our apps? One such agent design pattern is the React pattern, where we reason, have a plan, act on it, and observe the results to give a accurate answer to the user. It's a cycle, it keeps on going until the satisfactory response are achieved. Now let's reason பண்ணணும், பிளான் பண்ணணும் எல்லாம் சொன்னோம் இல்லையா. ரீசன்னா என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் தரேன், சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே குட். இது ரொம்ப ஆப்வியஸாக இருக்கா? ஈஸி தானே இது. ஆனால் ஒரு 540 பில்லியன் பேராமீட்டர் மாடலு 2022 வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இந்த வேர்ல்ட், பாம் கூகுளோடது, இதுக்கு தப்பான ஆன்சர் கொடுத்துச்சு. 27 சொல்லிச்சு. இது கூட தெரியாதா? அதுக்கு 540 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கிற மாடலுக்கு வந்து இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. இது வந்து 9ன்றது ஆப்வியஸான ஆன்சர். அது கொடுக்காம இருக்கிறதுக்கு ரீசன் என்னவா இருக்கலாம்? Where did the model go wrong? Can anyone guess? இந்த கொஸ்டினுக்கு 27 ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்றாங்கன்னா what mistake are they making? எஸ், ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மிஸ்டேக் மேக் பண்றாங்கன்னா calculation error. குட். அந்த calculation நம்ம எப்படி போடுறோம்? we use steps, right? we go through it step by step. அப்படிதான் நம்ம வந்து மேக்ஸ்ல எல்லா கொஸ்டின் சால்வ் பண்றோம். ஒரு
Same way, like let's go through Google's that groundbreaking research and see what they also found out. It gave an answer as 27. Doesn't mean the model is dumb. This is after ChatGPT, that era only. But இப்போ சார் ஷேர் பண்ண மாதிரி லைக் லெட்ஸ் சே அந்த calculation, let's say we allow it to reason or think further, then it's able to come to the correct answer. ஸோ அந்த மாடல் வந்து கேப்பபிலிட்டி இல்லைன்னு இல்லை. அதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான லாஜிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் கேப்பபிள். நம்ம ஆனால் இதில் கன்ஸ்டன்ட்டே என்னென்னா யூசர் கேட்குற கொஷின் வந்து நல்லா இல்லாதனால தான் அது ஆன்சரும் நல்லா இல்லை. அதை இவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. 2020 லைக் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, லைக் ChatGPTல திங்கிங் மோட் ஆன் பண்ணுறீங்க, ஜெமினியில் வந்து லைக் டீப் சீக்கில் டீப் திங்க் எல்லா ஆன்சர்ஸ்க்குமே அந்த திங்கிங் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க இல்லையா, டெஸ்ட் டைம் கம்ப்யூட்டோ செயின் ஆஃப் தாட் எல்லாமே, அது எல்லாமே ஆரம்பிச்சது இந்த இடத்துலேருந்து தான். இவங்க பெருசாலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. என்னன்னா ப்ராம்ப்ட் ரொம்ப மட்டமாக இருக்கிறதுனால தான் ரெஸ்பான்ஸ் ரொம்ப மட்டமாக இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, from 20% accuracy it went all the way to 60% just by changing the prompt. What did they change in the prompt? They found a technique called as chain of thought prompting. எப்படி ஒரு லைக் லெட்ஸ் சே ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் மேக்ஸில் 10 மார்க்ஸ் வாங்கணும்னா அதுக்கான இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ் எல்லாமே எழுதணுமா? ஸோ இஃப் யூ ஃபோர்ஸ் அன் LLM டு ரைட் ஆல் தி இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ், இட்ஸ் ஏபிள் டு ஹேவ் ரீசன் அவுட் லவுட் அண்ட் கம் டு மச் பெட்டர் ஆன்சர் தேன் ஜஸ்ட் ஜீரோ ஷாட்டில் பண்ணுறதோட. And end of the day, large language models are large language models. They trained on language, so not on maths, mathematics, arithmetic கிடையாது. The answer is அப்படின்னு வரும்போது அடுத்த டோக்கனை ஜென்ரேட் பண்ணும்போது மோஸ்ட் லைக்லி டோக்கன் தான் அது பார்க்குமே தவிர ரீசனிங்கான அந்த லேயரே இல்லை இல்லையா. How did they achieve this 3 times performance boost with just changing the prompts? What did they change in the prompt? Let's go through. ஜென்ஏ ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஃபியூஷர் ப்ராம்ப்டிங் என்னன்னு. ஓகே, இப்போ நம்ம ஒரு மேக்ஸ் கொஸ்டின் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நிறைய மேக்ஸ் கொஸ்டின் நம்ம கொடுத்துட்டு அது நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்டெப்ஸோடு சேர்த்து கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இட் வில் ஃபாலோ சிமிலர் ரீசனிங் பாத் கம்பேர்ட் டு ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் வி கிவ். தட்ஸ் வாட் தே டிட். அவங்க கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்கு முன்னாடியும் இஃப் இட்ஸ் அ மேத் ப்ராப்ளம் தே ஆடட் திஸ் ப்ராம்ப்ட் எக்ஸ்ட்ரா, இஃப் இட்ஸ் அன் அல்ஜீபிக் ப்ராப்ளம் தே ஆடட் திஸ் எக்ஸ்ட்ரா, தட்ஸ் ஆல். வேற எந்த சேஞ்சுமே பண்ணல. தே ஹேட் 3 times the accuracy increase. And one more thing they found out. இன்னொரு விஷயம் என்னன்னா, it was an emergent ability. They didn't train or look for this thing, but this ability was emergent. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, the bigger the model is, the better it is getting at reasoning with just those example prompt itself. ஒரு ஸ்மாலர் மாடல் ரீசனிங்ல இம்ப்ரூவ் ஆகிறதோட ஒரு பிக்கர் மாடல் வந்துட்டு எக்ஸாக்ட் சேம் ப்ராம்ப்ட்ஸ் அதே காப்பி பேஸ்ட் தான் பண்ணாலும் இட்ஸ் மேக்கிங் மச் லெஸ் எரர்ஸ். இது வந்து ஒரு எமர்ஜென்ட் அபிலிட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. This laid the foundation for all the thinking models we have today. ஒரு 20 billion parameter model வந்துட்டு ஒரு 0.3% improvement in accuracy இருக்குதுன்னா with chain of thought prompting,
ஒரு 540 பில்லியன் பேராமீட்டர் மாடல் வந்துட்டு இஸ் ஹேவிங் 39% இன்க்ரீஸ் இன் அக்யூரசி. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, அந்த காட்டுற பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால மட்டுமே டு இட்ஸ் ப்ராம்ப்ட். So this is reasoning as a part of our agentic AI app. Next, action. Can you solve this question? ஓகே குட். அப்போ காமிச்சதாச்சு பாம் மாடல் 540 பில்லியன் பேராமீட்டர் தான் கூகுளோடது. பட் இந்த கொஸ்டினை GPT-4 சால்வ் பண்ண முடியல. observation. This is GPT-4's answer for this question. Simple arithmetic question. ஒரு போர்ட் மாஸ் அப்ளை பண்ணால் நம்மளாலே முடியும், அதால் முடியல. இட்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர் மாடல், ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட். உலகத்தில் இதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடலாக அடுத்த 1.5 வருஷத்துக்கு எதுவுமே வந்ததில்லை. GPT-4 set a standard that they called it AGI. That the very first time someone saw sparks of AGI was in GPT-4. அந்த மாடலால் இது கூட முடியல. Why do you think it's not possible? Any guesses? சொல்லுங்க. Can anyone share a mic to him? Mic. சொல்லுங்க bro, சொல்லுங்க. Solves the problem step by step. So it does not apply Okay, done. Okay. எப்படி வருமா கழுத்துலையா? ஓகே ஓகே வச்சு ஓகே சவுண்டாக பேசுங்க. செக் செக் செக். செக் 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 செக். டன்னா டன்னா டன் செக். Check, check. Hope you can hear me. Okay. You had an answer. சொல்லுங்க. மாடல் வந்து ஹாரிஸ்டிக் ஆயிருக்கும். மேபி அதுக்கு வந்து அதோட அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ மேபி அந்த ஹாரிஸ்டேஷனால அதோட பண்ணிக்க முடியாது மேபி. ஸோ லைக் ஒன்று ஹாரிஸ்டேஷன், இன்னொன்று வந்து இந்த பிக்சர்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக அது நினைச்சிருக்கலாம். ஏன்னா ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம சிம்பிள்ஸ் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணி நம்ம வந்து மாடலில் நம்ம கேட்டமாக பார்க்க முடியல. ஸோ லைக் இது அந்த மாதிரி நினச்சி கூட சொல்லியிருக்கலாம். மேபி இந்த 2 ரீசனால வந்து இது என்னால் சொல்லியிருக்க முடியாது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி வேறு தான் ரீசன்ஸ் கூட இருக்கலாம். பட் இது இந்த மாதிரி நடக்குதுன்னா ஒன்ஸ் அந்த சிம்பிள்ஸ்க்கான அந்த நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் வந்து நடந்திருக்காது கரெக்டாக. இன்னொன்று ஹாரிஸ்டேஷன் வந்து அங்கே ஆகிருக்கும்.
ஸோ இதுக்கான அந்த ஹாலுசினேஷன் மேபி நான் ஹாலுசினேஷன் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, அவங்க ஷேர் பண்ணதில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா நெக்ஸ்ட் டோக்கன் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். பிரச்சனையே டோக்கன் தான். இந்த ஆர்கிடெக்சர் ஆட்டோ ரெக்ரெசிவ் ஆர்கிடெக்சர்னால அது வந்து டோக்கனாக தான் ஆன்சர் வரும். டோக்கனாக ஆன்சர் வரதுனால இட்ஸ் ஏபிள் டு ரைட் லாங்குவேஜ் வெல், பட் ரீசனிங், மேக்ஸ் இது எல்லாமே அடுத்த டோக்கன் பார்த்தா மட்டும் உங்களுக்கு தெரியாது. யூ நீட் டு கோ ரைட், யூ நீட் டு கோ லெஃப்ட், யூ நீட் த ஃபுல் கான்டெக்ஸ்ட். ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிற மாடலால் இட்ஸ் நாட் ஏபிள் டு டூ மேக்ஸ் வெல். இன்னொன்றும் அதால் பண்ண முடியாது. என்ன தெரியுமா, ஒரு டைரக்ஷனில் லெஃப்ட் டு ரைட் அது ஜென்ரேட் இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியில் லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர்ஸ் எப்படி வரும்? டோக்கனா வந்துட்டே இருக்குமா ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். ஆனால் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எழுதுறதுனால இன்னொரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் யாராச்சும் இந்த செஷன் ப்ரிப்பேர், இப்போ நீங்களே நாளைக்கு ஒரு செஷன் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபஸ்ட்டு பேசுகிற டயலாக்லேருந்து லாஸ்ட் பேசுகிற டயலாக்லேருந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எழுதுவீங்க யாராச்சும்? நீங்கள் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எழுதுறதுனால ஃபினிஷில் என்ன இருக்கிற போதும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியவே தெரியாது. ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கிட்டே போவீங்க, கடைசியில் எப்படியாச்சும் ஒன்று முடிஞ்சிடும். சாட் ஜிபிடி எழுதுற எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ இட் கேன் நெவர் ரைட் அ குட் ஜோக். ஒரு நல்ல ஜோக் சொல்லணும்னா அந்த பஞ்ச் லைன் வந்துட்டு ஜோக் சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சாதான் அந்த பஞ்ச் லைன் நல்லா செட்டப் பண்ணி ஒரு நல்ல ஜோக் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் அதான் இந்த ஆட்டோ ரெக்ரெசிவ் நேச்சரோட பிரச்சனை. ஸோ வி ஃபவுண்ட் அவுட் இட்ஸ் நாட் ஏபிள் டு டூ மேக்ஸ் வெல். What can we do about it? And it can't write good jokes also. Few more examples of GPT-4 being terribly wrong. இது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆன்சர் தப்பாக தான் இருக்கும், இதுக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் இருக்கும். ஸோ வி கிவ் இட் டூல்ஸ். இப்போ நம்ம எவல்யூஷனரி ஸ்கேலில் வாட் செட்ஸ் அஸ் ஹியூமன்ஸ் அப்பார்ட் இஸ் our ability to use tools. Would you agree with me? இப்போ அதர் ஏப்ஸுக்கும் இப்போ ஒரு சிம்பான்சி ஏன் இன்டெலிஜென்ட் எல்லாம் சொல்கிறாங்க, ஹியூமன் ஏன் இன்னும் இன்டெலிஜென்ட் சொல்கிறாங்க? நம்ம எல்லாராலையும் மிச்ச எல்லா அனிமல்ஸ்க்கு இல்லாத ஒரு ஸ்கில் மட்டும் என்ன இருக்குன்னா, நம்ம மட்டும் ஒரு டூலை கொடுத்தா நம்மளால் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதே தான் ஜிபிடி. இப்போ எப்படி ப்ரீவியஸ் பேப்பர் நம்ம பார்த்தோமோ ஒரு செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்ட் கொடுத்தா அதால் ரீசனிங் பண்ண முடியுதுன்னு, இப்போ என்ன பிஹேவியர் எமர்ஜ் ஆயிருக்குன்னா, ஒரு டூலை கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ப்ராம்ப்டாக கொடுத்தீங்கன்னா அதால் அந்த டூலை யூஸ் பண்ண முடியுது. அதான் GPT-4ல் வந்து எமர்ஜென்ட் பிஹேவியராக இருந்துச்சு. ஒன்ஸ் GPT-4ஆல் அது பண்ண முடிஞ்சதுனால மட்டும்தான் இப்போ இருக்கிற ஃபுல் ஜென்ரேட்டிவ் லேண்ட்ஸ்கேப்பே இப்படி இருக்க காரணம் வந்து இந்த டூல் யூஸ். லெட்ஸ் சே கரண்ட் பிரசிடென்ட் யாருன்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் சர்ச்சிங் இன் கூகுள் and is able to give you an answer. Square root of so and so numbers கேட்டாலும் it's using a function to get the square root, like calculator use பண்ற மாதிரி, so on. I'll show you a real life example also. Chat. You can export a ChatGPT chat history. எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் அது எக்ஸ்பிளிசிட்டாக உங்களுக்கு காட்டாது இந்த டூல் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி தெரியும். லெட்ஸ் சே ஐ அம் ஆஸ்கிங் a question to give me 50 house plants details, indoor, outdoor, flowering, non flowering-க்கு. It's using a tool to query Wikipedia articles relevant to my query. அந்த டூல் யூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் கெட்டிங் அடிஷ்னல் கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட் வந்து லைக் இந்த டூல் வந்து இப்படி தான் ஆக்ட் ஆகுது பேசிக்லி. விக்கிபீடியா காமன் ஹவுஸ் பிளான்ஸ்,
Tool is just doing copy paste, then user query, that's all. இப்போ ஹவுஸ் பிளான் ரிலேட்டட் எல்லா விக்கிபீடியா டேட்டாவும் இங்கே இருக்குதா, அதை வச்சு இட்ஸ் ஏபிள் டு கிவ் a much better answer. You can see the entire text from the Wikipedia page. Okay. This is an example of tool use with how we augment this agent with tool use, and now let's actually get building. Why should you choose Google's ADK framework over other things? Because it's model agnostic. Like நீங்கள் என்ன LLMs யூஸ் பண்ணிக்கலாம், ChatGPT or Light LLM வச்சு Anthropic, so on. Deployment agnostic, you can deploy to the Google Cloud Solutions or any other vendors. It's interoperable with other AI agents like CrewA and so on. CrewA, LangGraph, anything through their A2A protocol. Let's say we are planning a trip. Let's plan a trip from Palakkad for one day. Trip plan பண்ணோம்னா நம்ம என்ன நினைப்போம் ஃபர்ஸ்ட்? பாலக்காடுல இன்னைக்கு மழை பெய்யுதா? Fine if it's raining today. ஓகே, ஈவினிங்ஸில் வந்து க்ளவுடியாக தான் இருக்குது, ஸோ வி கேன் கோ ரைட் நோ, நோ ப்ராப்ளம். இப்போ பைக் எடுத்தாலும் பாலக்காடு போயிடலாம் இன்னைக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிப்போம்? அங்கே போய் என்ன சாப்பிட்லாம்? ஃபைண்ட் ஹோட்டல்ஸ் நியர், ரெஸ்டாரண்ட்ஸ் நியர்பை ஃபார், ஓகே. ஓகே, இப்போ பாலக்காடு போயிட்டோம், நம்ம போகிறதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மழை பெய்யுது, லேட் ஆகிடுச்சு, அங்கேயே ஸ்டே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன தேடுவோம்? ஃபைண்ட் ஹோட்டல் ஆப்ஷன்ஸ், 3 people today in Palakkad. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூசர் வந்து திருப்பி கொஸ்டின் கேட்கறதுனால we are not following agentic design paradigm, right? ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், வெதர் தெரிஞ்சிருக்கணும், அங்கே போய் சாப்பிட லைக் ட்ராவல் பிளான்ஸ், சாப்பிட வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் ஸ்டேக் ஹோட்டல்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரியும், வேணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த பேக் அண்ட் ஃபோர்த் அகெயின் யூசர் கொஸ்டின் கேட்கறது வந்து கம்மி பண்ணலாம். Google ADK abstracts most of the things, so it's extremely simple. இப்போ நம்ம 3 டைம் திருப்பி கொஸ்டின் கேட்டோம் இல்லையா? அந்த 3 டைம் கொஸ்டின் கேட்குற பாலா லெட்ஸ் மேக் 3 டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்ஸ் ஒர்க் இஸ் யூசர் கேட்குற கொஸ்டினுக்கு it uses this prompt, gather strict requirements, ask clarifying questions. Second agent, it uses Google search to research weather conditions. Third agent, research flight, bus, train options with Google search. Fourth agent,
read through whatever all of these has researched and just give a nice answer to the user. In under like idellame code illa, idellame prompt da. Most of these 85 lines of code is mostly prompts only. நம்ம 4 டைம் திருப்பி கொஸ்டின் கேட்குற அந்த ப்ராம்ப்டே 4 டைம் ஏஜென்ட்டாக கொடுத்துட்டோம்னா we have defined an agentic AI workflow. Control. ADK, what it actually does is it makes everything else so much simpler. நீங்கள் வந்துட்டு you can just focus on giving the right orchestration logic-ஓ கரெக்டான ப்ராம்ப்ட் எழுத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போதும். Rest everything, the backend API server or the simple UI for you to chat with it, session handling-ஓ மெமரியோ எல்லாமே இதே பார்த்துக்கும். ஸோ டக்கு டக்கு டக்குன்னு ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பாலக்காட் ட்ரிப் பிளான் பண்ணோம் இல்லையா, நம்ம ChatGPT கேட்கும் போது ஃபஸ்ட்டு வந்து வெதர் கேட்டோம், வெதர் கேட்டுட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் கேட்டுட்டு ஹோட்டல்ஸ் கேட்டோம். அந்த மாதிரி திருப்பி ஹியூமன் வந்து அகைன் லூப்பில் போய் கேட்காம இல்லாமல் let's see agentic AI design in action. Same question. Yes. 5 minutes question and answer session. நீங்கள் ரன் பண்ணது மட்டும் இல்லாமல் லைக் அப்சர்வபிலிட்டி எல்லாமே லைக் நம்ம கொஷினை படிச்சுட்டு இட்ஸ் ஆஸ்கிங் டு த ட்ராவல் பிளானர் வாட் டு டூ, ட்ராவல் பிளானர் பண்ணுற ரெஸ்பான்ஸோ ஸோ ஆன் எல்லா ட்ரேசஸும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் ஃபார் அப்சர்வபிலிட்டி டீபக்கிங். ஸோ இட் மேக்ஸ் இட் ஸோ மச் ஈஸியர் ஃபார் யூ. லைக் நீங்கள் பார்க்குற எல்லா இன்ஸ்டன்ஸுமே இட்ஸ் லைக் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இட் ஆஸ்கிங் இட் செல்ஃப். லைக் ChatGPT திங்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சரிங் இதுவே வந்து ஐட்ரேட் பண்ணிவிட்டு இட் கிவ் யூ அ ஃபைனல் பிளான். While waiting for this, let's share a thought and open the floor for questions. Q&A வச்சிருக்கியா? சொல்லிட்டா யாராச்சும் கேட்கணும் கேட்டோம். லைக் 1950ஸ்லேயே லைக் கேன் மிஷின்ஸ் திங்க்னு நம்ம கேட்டோம் இல்லையா, இன்றைக்கி நீங்கள் திங்க் பண்ணலன்னு சொல்கிறீங்க, ஆனால் அப்போவுமே வந்து நீங்கள் சொன்ன அதே ஆர்குமெண்ட்ஸ் தான் வந்து அப்பயும் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஸர் ஜெஃபர்சன் லிஸ்டர் ஒரு ஒரிடேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட் அன்டில் மிஷின், ஒரு மிஷினே வந்து ஒரு கவிதை எழுதி பிகாஸ் ஆஃப் த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இட் ஃபெல்ட், நாட் பை சம் ரேண்டம் ப்ராபபிலிட்டி. லைக் ChatGPT எப்படி வேலை செய்யுது, மோஸ்ட் ப்ராபபிலிட்டி டோக்கன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணி வருதா, அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வச்சு கவிதை எழுதாமல் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அதால் ஒரு கவிதை எழுத முடிஞ்சா தான் திங்கிங் சொல்லலாமா? அதாவது 1915 வந்து ஒரு மிஷினால் என்கிரிப்ஷன் வந்து டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பண்ண முடியுது. ஒரு ரூம் சைஸ்க்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதால் எடிங்கா மட்டும் தான் டீக்ரிப்ட் பண்ண முடியுது. இன்றைக்கி இருக்க மிஷினால்
உங்களுக்கு கோட் எழுத முடியுது, இமெயில் எழுத முடியுது, இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுது, so on. ஆனால் I grant you that you can make machines do all the things you have mentioned. நம்ம எப்போவுமே இது சொல்லிகிட்டே இருப்போம், ஓகே மிஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ண வச்சிட்டீங்க, பட் யூல் நெவர் பி ஏபிள் டு மேக் ஒன் டூ எக்ஸ். அந்த எக்ஸ் என்ன வேணா இருக்கலாம். இன்னைக்கு வந்து அதால் கன்வின்சிங்காக பேச முடியுது, டெக்ஸ்ட் எழுத முடியுது, வாய்ஸ் அவுட்புட் வருது. அப்போ நாளைக்கு என்ன வரும், நாளைக்கு என்ன வரும், அது என்ன பண்ணாலும் வில் ஆல்வேஸ் சே யூ வில் நெவர் பி ஏபிள் டு மேக் அ மிஷின் டூ எக்ஸ். அந்த எக்ஸ் என்னவெல்லாம் இருக்கலாம்? What are those things we may not be able to do, make a machine do? And the like artificial intelligence yaarkala interest irukko in the like go through this paper, and this snippet is especially like very good. Think about this. You will never be able to make a machine do X. That X can be kind, resourceful, beautiful, friendly, have initiative, have a sense of humor, tell right from wrong, make mistakes, fall in love, enjoy strawberries and cream, make someone fall in love with it, learn from experience, use words properly, be the subject of its own thought, have as much diversity of behavior as a man, and do something really new. This question is 75 years old right now. So the main thing I want you to take away from this session is ask yourself this question: can we make a machine do all of these things? And if it did all of these things, did it start thinking? Thank you. Anyone has any questions? So first of all, interesting talk. And I want to get your things right. என்ன கேள்வி என்னன்னா, ஒரு நான் ஒரு ப்ரொடக்ஷன் ரெடியாக வந்து கான்வர்சேஷன் மாடல் ஹெல்ப் பண்ண போகிறேன்னா, how the ADK will be a good partner, first of all. And second thing is, state of the art நம்ம பேசும்போது GPT-4 வந்து not a GPT-4, even though Gemma models, Gemini models, இந்த மாடல்ஸாகவே இருக்கும், it has some kind of limitations. ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து நான் ஒரு காட்ரேல்ஸை நான் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு காட்ரேல்ஸை நான் வந்து நான் கிரியேட் பண்ண போனால் how the ADK will know that and it will solve it or not. ஸோ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ பை யூஸிங் கூகுளோட ADK யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ண போகிறேன்னா will it solve this problem? அது வந்து எப்படி பண்ணலாம்? ஸோ அதுக்கான இன்செக்ட். Okay. Yeah, why ADK na? You can use your own models. Like அவங்களோட ஜெமினி மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் எனி அதர் மாடல் செல்ஃப் ஹோஸ்டடோ ஃபைன் டியூன்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட் ரெயில் செட் பண்ணோம்னா லைக் யூ கேன் கிவ் பெட்டர் ப்ராம்ப்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ராம்ப்டாக பார்க்காம நீங்கள் அதோட ஸ்டேட் மிஷினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேயும் அது வாட் கான்டெக்ட் கோயிங் இன், வாட் கான்டெக்ட் கோயிங் அவுட் அப்படி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஒரு ஸ்டெப் ஆஃப் அந்த ஐட்ரேஷன்லையும் நீங்கள் வந்து கார்ட் ரெயில்ஸோ ஸ்டேட் வந்து மாற்றுறதுக்கானது வந்து செட் பண்ணலாம். லைக் ADK சப்போர்ட்ஸ் மேனேஜிங் ஸ்டேட்ஸ் த்ரூ ஆல் ஆஃப் இட்ஸ் சப்டிவிஷன்ஸ். யூ கேன் யூஸ் தட். Yes, ma'am. Agentic AI paradigm வச்சு பில்ட் பண்ணுற ஒரு ஏஜென்ட் வந்துட்டு AI ஏஜென்ட் ஆகும். Both are the same thing. Same thing. Same. I thought about it is that's the difference between agentic AI and AI agents. Okay. I am not sure about it. Thank you. So agentic AI means it's not completely AI. Maybe it has some tools like how we show like Gemini or users tools to answer your question. That is called agentic. But when we say an AI as an agent, in that case it will make autonomous decisions and do a lot more steps. So that's why we call it about rather than saying just an agent, we say agentic AI because we have some tools. So that is the main difference.
An AI agent can do lots of other things, make its own decision. But when it comes to agentic AI, it just has to. Yes. So basically, enabling AI to do more than text, we call it as agentic AI. But when we say AI agent, it makes autonomous decisions more than just copying. That's what the main difference. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? வாண்ட் டு க்ளோஸ் த ஃப்ளோர்? ஓகே. Yeah. Thank you all. Hope you had a great session. Thank you. Thank you, sir. Thank you so much. And thank you so much for explaining the entire thing with various real-time examples. So, இதிலிருந்து நாங்க என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸுமே மிஸ்டேக்ஸ் பண்ணோம், ரொம்ப அதை கண்மூடித்தனமா நம்பாம we have to be very aware அப்படின்றத கத்துக்கிட்டோம். Thank you so much. Next, I would like to call upon the GDG team to honor our respected guest. Yeah.